தமிழகத்துல இருமுனை போட்டி தான். ஒரு முனை திமுக, ஒரு முனை தாவேகா அப்படின்னு சொல்லி தாவேகா சொல்றாங்க. 234 தொகுதிக்கும் 232 வேட்பாளர்களை ஒரே கட்டமா வேற லெவல்ல வெளியிடுறாங்க. எப்படி என்ன படம் சார்? அதான் இந்த பஞ்சாயத்துல இந்த டைலாக் சொல்றதுக்குன்னே ஒரு அந்தாண்ட மாதிரி எப்ப பார்த்தாலும் திமுக இன்னொன்னு தாவேகா திமுக இதையே சொல்லி இருந்தாலும் பைத்தியம் ஆயிரம் நினைக்கிறேன் சார். என்னன்னா அது இப்போ தாவேகாவை செயல்பட விட மாட்டாங்க. ஒரு இடத்துல குழியை வெட்டி போட்டு அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, அங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, இங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு போறாரு, டிஜிபி ஆஃபீஸ் போறாரு, இப்ப எல்லாம் போய் பாக்குறாரு போல இருக்காங்க அங்க என்னென்ன இருக்குன்னு. எல்லா இடத்துக்கும் போறாரு. ரைட், ஓகே. உங்களை போட்டிட உங்களை பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்க, எல்லாம் ஓகே, ரைட், ஓகே. இப்போ வேட்பாளர்கள் பேரை அறிவிக்கிறது உங்க கையில தானே இருக்கு. நீங்க தானே நீங்க அறிவிக்கணும், அறிவிக்கலாம்ல. அதுக்கு எவ்வளவு லேட் ஆகுனீங்க? நீங்க எல்லாத்துக்கும் மாற்றாக எல்லாத்துக்கும் ஒரு முன்னவராக இருக்கணும், நாங்க கம்ப்ளீட்டா அரசியலே மாத்த போறோம், பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாத்த போறோம்னு வர்ற நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் அளவுக்கு இல்லைனாலும் அதுல ஒரு 5 நாள் கழிச்சு அறிவிச்சு இவங்க எல்லாரும் வேலை பாருங்கடா அப்படின்னு அன்னைக்கே நீங்க சொல்லியிருந்தா அவங்க எல்லாரும் இதுக்குள்ள வேலை பார்த்துருப்பாங்களா? இதுக்குள்ள அந்த முகம் ஒரு 4 தெருவில் தெரிஞ்சிருக்குமா? எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க? அப்படின்னாலே அதுலயே உங்க கேவலம் தெரிஞ்சு போகுது. இல்ல அதுலயே எவ்வளவு மகா மட்டமா நீங்க இருந்திருக்கீங்க தெரிஞ்சு போகுது. ஒண்ணு மட்டம் இருக்கு. அதான் சார், லேட்டா திமுக அண்ணா திமுக எவனா சீட்டு கிடைக்காம இருக்கலாம், அவன் சேருவான், வெயிட் பண்ணுவான். அவன் சேர்ந்தவொடனே அவனையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் நம்ம தாவேக்கான அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இப்போ ஆர்.எஸ். முருகன் ஒருத்தர் திருநெல்வேலிக்காரரு, அவர் திமுக போய் சேர்ந்தார், சீட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு. கிடைச்ச உடனே கிடைக்கல அப்படின்னு இப்போ அங்க போயிட்டாரு. இப்போ திருநெல்வேலியுடைய தாவேக்கா வேட்பாளர் யாருன்னா ஆர்.எஸ். முருகன். அது நாங்குநேரியுடைய தாவேக்கா வேட்பாளர் யாருன்னா ரெட்டியார் பட்டி முன்னாள் அதிமுக மட்டும் 40 பேர் சார் உள்ள. ஆமா, 40 பேர் சார். நாம் தமிழர்ல இருந்து 3 பேர். ஏன்னா வெக்கர் தான் அவன்கிட்ட எவன்கிட்ட இருந்து வேணாலும்